Welcome to all 5th standard science term 1 lesson 1 organ systems உறுப்பு மண்டலங்கள் புக் பேக்கில் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நம்ம இப்போ பார்க்கலாம். 6th Roman answer briefly சுருக்கமான விடையளி. ஃபர்ஸ்ட் கொஷின் நேம் த salivary glands in our mouth வாயில் அமைந்திருக்கக்கூடிய உமிழ்நீர் சுரப்பிகளின் பெயர்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. First one, the parotid மேலெண்ண சுரப்பி. Second one, the sublingual glands நாவடி சுரப்பி. Third one, the submandibular gland கீழ்த்தாடை சுரப்பி. இவற்றினுடைய பெயர்கள் எழுதினா போதுமானது. செகண்ட் கொஷின், வாட் இஸ் ரெஸ்பிரேஷன்? சுவாசித்தல் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. Inhaling fresh air into the lungs and exhaling impure air from the lungs is called respiration. தூய்மையான காற்றை நுரையீரலுக்கு உள்ளெடுத்து செல்வதும் தூய்மையற்ற காற்றை நுரையீரலிலிருந்து வெளிவிடுவதும் இந்த சுவாசித்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் ஆக்சிஜன் டு த டிஷ்யூஸ் ஆஃப் த பாடி அண்ட் ரிமூவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த டிஷ்யூஸ். உடலில் இருக்கக்கூடிய திசுக்களுக்கு ஆக்சிஜனை வழங்குவதும் திசுக்களில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை வெளிக்கொண்டு வருவதும் தான் இந்த சுவாச மண்டலத்தின் பணியாகும். தேர்ட் கொஷின், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் தி பெரிகார்டியல் ஃப்ளூயிட்? பெரிகார்டிய திரவத்தின் பணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில், த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் ப்ரொடெக்ட்ஸ் த ஹார்ட் ஃப்ரம் ஷாக். பெரிகார்டிய திரவமானது இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது. இந்த ஒரு வரி எழுதினா மட்டும் போதுமானது. இருந்தாலும் நாம் 2 லைன் விளக்கத்துக்காக கொடுத்துருக்கோம். பெரிகார்டியல் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். The heart is covered with double-walled membrane called pericardium. இதயமானது 2 அடுக்கு சவ்வினாலான பெரிகார்டியம் என்ற உறையால் சூழப்பட்டது. The space between the membranes is filled with pericardial fluid. இந்த பெரிகார்டியத்தினுடைய உறையில் இருக்கக்கூடிய இடைவெளியில் பெரிகார்டிய திரவம் என்ற நீர்மம் போன்ற ஒரு பொருள் இருக்கிறது. The pericardial fluid protects the heart from shock. பெரிகார்டியல் திரவமானது இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது. ஃபோர்த் கொஷின், நேம் த chambers in human heart. இதயத்தின் அறைகள் பெயர்களை எழுதுக. The heart is divided into 4 chambers. இதயமானது 4 அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 2 upper chambers are called atria or auricles. இதயத்தின் மேலறைகள் இரண்டினும் ஏட்ரியா அல்லது ஆரிக்கல் என்று அழைக்கப்படுகிறது. 2 lower thicker chambers are called ventricles. தடித்த கீழறைகள் இரண்டும் வென்ட்ரிக்கிள்கள் என்று அழைக்கப்படுகின்றது. ஃபிஃப்த் கொஷின், அரேஞ்ச் த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் இன் கரெக்ட் சீக்வன்ஸ். கழிவு நீக்க மண்டலத்தினுடைய உறுப்புகள் ஒழுங்கற்ற முறையில் அமைந்திருக்கின்றன. அவற்றினை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூரினரி பிளேடர், யூரிட்டர், கிட்னி, யுரெத்ரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல கிட்னி சிறுநீரகம், யூரிட்டர் சிறுநீர் குழாய், யூரினரி பிளேடர் சிறுநீர் பை, யுரெத்ரா சிறுநீர் புறவழி அப்படின்னு சொல்லி நாம் அந்த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் கழிவு நீக்க மண்டலத்தினுடைய உறுப்புகளை வரிசைப்படுத்தணும். சிக்ஸ்த் கொஷின், வாட் ஆர் த 2 parts ஆஃப் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்? பிரிவு நரம்பு மண்டலத்தினுடைய 2 பகுதிகளை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் மேட் அப் ஆஃப் 2 parts. இந்த பிரிவு நரம்பு மண்டலமானது 2 பகுதிகளை கொண்டது. ஃபர்ஸ்ட் ஒன், சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் உடல் நரம்பு மண்டலம். ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் தானியங்கு நரம்பு மண்டலம். 7th கொஷின், வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட்? இரத்தத்தின் பணிகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. பிளட் டிரான்ஸ்போர்ட்ஸ் நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், வேஸ்ட் அண்ட் ஹார்மோன்ஸ். இரத்தமானது சத்துக்களையும் ஆக்சிஜனையும் கழிவுகளையும் ஹார்மோன்களையும் கடத்துகிறது. த வால்யூம் ஆஃப் பிளட் இன் ஹியூமன் அடல்ட்ஸ் இஸ் 4 to 5 liters. மனித உடலில் இரத்தத்தின் அளவானது 4 to 5 லிட்டர்கள் ஆகும். இட் ரெகுலேட்ஸ் வாட்டர் லெவல் அண்ட் த பாடி டெம்பரேச்சர். நீரின் அளவையும் உடலின் வெப்பநிலையையும் ஒழுங்குபடுத்துகிறது. Blood is pumped throughout the body by the heart.
இரத்தமானது இதயத்தின் மூலமாக உடலின் எல்லா பாகங்களுக்கும் உந்தப்படுகிறது. இட் டேக்ஸ் ஆக்சிஜன் டு டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸ். இரத்தமானது திசுக்கள் மற்றும் செல்களுக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்குகிறது. அண்ட் ஃபைனலி ரீச்சஸ் த லங்ஸ் டு டேக் ஆக்சிஜன் அகெயின். இறுதியாக நுரையீரலை அடைந்து பின்பு மீண்டும் ஆக்சிஜனை பெறுகிறது. 7th Roman ஆன்சர் இன் டீட்டெயில். விரிவான விடையளி. ஃபர்ஸ்ட் ஒன், லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி டைஜஸ்டிவ் சிஸ்டம். செரிமான மண்டலத்தின் பயன்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. The food we eat consists of complex compounds like carbohydrates, proteins and fats. நாம் உண்ணக்கூடிய உணவானது சிக்கலான சேர்மங்களாகிய கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள் மற்றும் கொழுப்புகளால் ஆனவை. They have to be converted into simpler molecules like glucose, amino acids, fatty acids and glycerol respectively. இந்த சிக்கலான சேர்மங்கள் முறையே எளிய மூலக்கூறுகளாக குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள், ஃபேட்டி ஆசிட்ஸ் எனப்படுகின்ற கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசராலாக மாற்றம் அடைய வேண்டும். These simpler molecules are then assimilated either by blood or lymph in order to give us energy. இந்த எளிய மூலக்கூறுகள் இரத்தம் அல்லது நீணநீர் லிம்ப் எனப்படுகின்ற நீணநீர் மூலமாக உட்கிரகிக்கப்பட்டு நமக்கு ஆற்றலை தருகின்றன. The process of conversion of complex food molecules into simpler molecules is called digestion. சிக்கலான உணவு மூலக்கூறுகளை எளிய மூலக்கூறுகளாக மாற்றக்கூடிய நிகழ்வு தான் இந்த செரிமானம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் த மெயின் பார்ட்ஸ் ஆஃப் தி சர்க்குலேட்டரி சிஸ்டம். இரத்த ஓட்ட மண்டலத்தின் முக்கிய பாகங்களை விவரிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹார்ட். த ஹார்ட் இஸ் த ஹாலோ மஸ்குலர் ஆர்கன். இதயமானது வெற்றிடமான தசையாலான உறுப்பு. இட் இஸ் சம்வாட் கோனிக்கல் இன் ஷேப். இதயமானது சற்று ஏறக்குறைய கூம்பு வடிவம் கொண்டது. இட் இஸ் கவர்டு வித் டபுள் வால்டு மெம்பரேன் கால்ட் பெரிகார்டியம். இதயமானது 2 அடுக்கு சவ்வாலான பெரிகார்டியம் என்ற உறையால் சூழப்பட்டது. The space between the membranes is filled with pericardial fluid. இந்த 2 அடுக்கு சவ்வாலான பெரிகார்டியத்தின் இடைப்பட்ட பகுதியில் பெரிகார்டியல் திரவம் இருக்கிறது. The pericardial fluid protects the heart from shock. பெரிகார்டிய திரவமானது இதயத்தினை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது. Heart is placed inside the thoracic chamber, rib cage, in between the 2 lungs. இதயமானது 2 நுரையீரல்களுக்கு மத்தியில் மார்புக்கூட்டில் அமைந்திருக்கிறது. இந்த படம் நம்ம ஏற்கனவே லெசன் பார்க்கும்போது பார்த்துட்டோம். இந்த மாதிரி படம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது பாகங்களை நாம் குறிக்க வேண்டியது தான். The heart is divided into 4 chambers. இதயமானது 4 அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 2 upper chambers are called atria or auricles. மேலறைகள் 2ம் ஏட்ரியா அல்லது ஆரிக்கல்கள் என அழைக்கப்படுகிறது. ஒரே ஒரு அறையை மட்டும் குறிக்கும் பொழுது ஏட்ரியம் என்று பயன்படுத்துகிறார்கள். The 2 lower thicker chambers are called ventricles. தடித்த கீழ் அறைகள் 2ம் வென்ட்ரிக்கிள்கள் என அழைக்கப்படுகிறது. The upper and lower chambers of the heart are separated by a muscular wall or tissue known as the auriculoventricular septum of the heart. ஆரிக்கிளையும் வென்ட்ரிக்கிளையும் 2 அறைகளையும் பிரிக்கக்கூடிய தசையாலான சுவர் அல்லது திசுக்கள் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் இடைச்சுவர் என அழைக்கப்படுகிறது. ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் செப்டம் என அழைக்கப்படுகிறது. The right side of the heart receives deoxygenated blood from various parts of the body and pumps it to the lungs for oxygenation. இதயத்தின் வலது பக்கமானது
உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களிலிருந்தும் ஆக்சிஜன் இல்லாத ஆக்சிஜன் அற்ற தூய்மை அற்ற இரத்தத்தினை கொண்டு வருகிறது இதயத்திற்கு. பின்பு அது நுரையீரலுக்கு கொண்டு சென்று தூய்மைப்படுத்தப்பட்டு இதயத்திற்கு வருகிறது. The left side of the heart receives oxygenated blood from the lungs and pumps it into different parts of the body. நுரையீரலிலிருந்து தூய்மையான இரத்தத்தை இந்த இதயமானது பெறுகிறது. பின்பு அது உடலின் மற்ற பாகங்களுக்கு உந்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதயத்தினுடைய இடது பக்கம் எல்லாமே நல்ல இரத்தம் கொண்டவையாகவும் இதயத்தின் வலது பக்கம் அசுத்த இரத்தத்தை கொண்டவையாகவும் இருக்கின்றன. Blood இரத்தம். Blood transports nutrients, oxygen, waste and hormones. இரத்தமானது சத்துக்களையும் ஆக்சிஜனையும் கழிவுகளையும் ஹார்மோன்களையும் கடத்துகிறது. The volume of blood in human adults is 4 to 5 liters. மனிதனின் உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தின் அளவானது 4 to 5 லிட்டர்கள் ஆகும். It regulates water level and the body temperature. இரத்தமானது நீரின் அளவையும் உடலின் வெப்பநிலையையும் ஒழுங்குபடுத்துகிறது. Blood is pumped throughout the body by the heart. இரத்தமானது இதயத்தின் மூலமாக உடலின் எல்லா பாகங்களுக்கும் உந்தப்படுகிறது. It takes oxygen to tissues and cells and finally reaches the lungs to take oxygen again. இது திசுக்கள் மற்றும் செல்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது. இறுதியாக நுரையீரலை அடைந்து மீண்டும் ஆக்சிஜனை பெறுகிறது. Blood vessels இரத்த நாளங்கள். Blood vessels consist of arteries and veins. இரத்த நாளங்கள் தமனிகள் மற்றும் சிரைகளை கொண்டுள்ளது. Arteries carries oxygenated blood except pulmonary artery which carries deoxygenated blood from the heart. இரத்த நாளங்களானது தமனிகள் மற்றும் சிரைகளை கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டோம் இல்லையா. தமனிகள் அப்படிங்கிறது ஆக்சிஜனேற்ற தூய்மையான இரத்தத்தை கொண்டு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன், இந்த வலது பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இல்லையா, வலது பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பல்மனரி ஆர்டரி சொல்லியிருக்காங்க இல்லையா, இது தூய்மை அல்லாத கெட்ட இரத்தத்தை தான் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது, and veins carry deoxygenated blood except pulmonary vein which carries oxygenated blood to the heart. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், வெயின்ஸ் அப்படின்னா சிரைகள். இந்த சிரைகளில் டீஆக்சிஜனேட்டட் தூய்மை அற்ற ரத்தம் தான் எடுத்துகிட்டு போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் எக்ஸப்ட்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாங்க, பல்மனரி வெயின். இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த படத்தில் பாருங்கள், பல்மனரி வெயின் இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், ரத்தத்தை நல்ல ரத்தத்தை தான் கொண்டு போகுது. வலது பக்கம் எல்லாமே அசுத்தமான ரத்தம், இடது பக்கத்தில் செல்லக்கூடிய அனைத்துமே தூய்மையான ரத்தம். அதனால தான் அந்த எக்ஸப்ட் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. Third question, explain 3 major parts of the human brain. மனித மூளையின் 3 முக்கிய பாகங்களை விவரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Human brain is divided into 3 major parts. மனித மூளையானது 3 முக்கிய பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. forebrain முன்மூளை, அது செரிப்ரம் அப்படிங்கிற ஒரு பகுதியை சொல்லியிருக்காங்க. முன்மூளை, செரிப்ரம் அப்படிங்கிறது பெருமூளை. மிட் பிரெயின் நடுமூளை அப்படிங்கிறது செரிபெல்லம் சிறுமூளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹிண்ட் பிரெயின் பின்மூளை, இது மெடுல்லா அப்ளாங்கேட்டா முகுளம் அப்படிங்கிற ஒரு பகுதியை முக்கியமாக கொண்டிருக்கிறதுனால அதை அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன், ஃபோர் பிரெயின்.
ஃபோர்பிரெயின் அப்படிங்கிறது பெருமூளை, செரிப்ரம். The forebrain consists of cerebrum, thalamus and hypothalamus. முன்மூளையானது இந்த பெருமூளைன்னு சொல்லக்கூடிய பகுதியையும் தலாமஸ் மற்றும் ஹைப்போதலாமஸை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முன்மூளை வந்து 3 பகுதியாக இருக்குது: செரிப்ரம், தலாமஸ் அண்ட் ஹைப்போதலாமஸ். இட் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் தி பிரெயின். இதுதான் வந்து மூளையினுடைய மிகப்பெரிய பகுதி. லார்ஜஸ்ட் அப்படின்னா மிக பெருசு. இட் இஸ் த சென்டர் ஆஃப் ஹியூமன் மெமரி. இதுதான் மனிதனுடைய மூளையினுடைய நினைவாற்றல் மையம். மனித நினைவாற்றலின் மையமாக இருக்கிறது இந்த பெருமூளை. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டெலிஜென்ஸ், இமேஜினேஷன் அண்ட் ரீசனிங். இதுதான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தி கூர்மைக்கும், இமேஜினேஷன் கற்பனை திறனுக்கும், காரண காரியம் எது நடந்தது, என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் இது காரணமாக அமைகிறது இந்த பெருமூளை. மிட் பிரெயின் செரிபெல்லம், சிறுமூளை. இட் லைஸ் பிஹைண்ட் த செரிப்ரம். இது பெருமூளையினுடைய பின்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இட் கோஆர்டினேட்ஸ் த மூமெண்ட்ஸ் ஆஃப் தி மசில்ஸ் ஆஃப் தி பாடி. இது உடலில் இருக்கக்கூடிய தசைகளுடைய இயக்கத்தை ஒருங்கிணைக்கிறது. கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா ஒருங்கிணைத்தல். இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த பேலன்ஸ் ஆஃப் தி பாடி. உடலினுடைய சமநிலையை பராமரிக்குது. பேலன்ஸ் அப்படின்னா சமநிலை. உடலினுடைய சமநிலையை இது பராமரிக்க உதவுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹிண்ட் பிரெயின் பின்மூளை. பின்மூளை அப்படிங்கிறது மெடுலா அப்லாங்கேட்டான்னு கொடுத்துருக்காங்க. முகுளம் அப்படிங்கிற பகுதியை முக்கியமாக கொண்டிருக்கிறதால. The hind brain comprises of pons and medulla oblongata. இந்த பின்மூளையானது பான்ஸ் மற்றும் முகுளத்தால் ஆனது. It is also called the brainstem. இது மூளைத்தண்டு அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த பின்மூளையை மூளைத்தண்டு அப்படின்னும் அழைக்கிறாங்க. It is called vital knot because it controls breathing, heartbeat and other involuntary muscles. இது சுவாசம், ப்ரீதிங்னா சுவாசம், ஹார்ட்பீட்னா இதய துடிப்பு மற்றும் பிற தன்னிச்சையான இன்வாலண்ட்ரி மசில்ஸ், தன்னிச்சையான தசைகளோட இயக்கங்களை இது கட்டுப்படுத்துது, கண்ட்ரோல்ஸ். அதனால் இதை முக்கிய முடிச்சுன்னு சொல்கிறாங்க, வைட்டல் நாட். இட் கனெக்ட்ஸ் த பிரெயின் டு த ஸ்பைனல் கார்ட். இது மூளையை தண்டுவடத்தோட இணைக்குது. 4th question, label the diagram given below. இதனுடைய கொடுத்துருக்காங்க, படத்தினுடைய பாகங்களை குறி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. படத்தை அவங்களே கொடுத்துட்டாங்க, நாம் அதனோட பார்ட்ஸ் மட்டும்தான் குறிக்க வேண்டியது இருக்கும். இது செரிப்ரம், இது தலாமஸ், அடுத்தது இந்த சிவப்பு கலரில் கொடுத்துருக்காங்களே இது வந்து ஹைப்போதலாமஸ்ங்கிற பகுதி, அடுத்தது இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கக்கூடியது செரிபெல்லம், இது மூளைத்தண்டு, இது ஸ்பைனல் கார்ட், அடுத்தது இந்த வீக்கமாக கொஞ்சம் பகுதி மாதிரி கொடுத்துருக்காங்களே இது வந்து பான்ஸ், அடுத்தது இந்த வீக்கத்துக்கும் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இடம் மெடுலா அப்லாங்கேட்டா. இதை ரெண்டுத்தையும் சேர்த்து பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்படிங்கிறத நாம் மார்க் பண்ணணும். இந்த பார்ட்ஸ் எல்லாமே நாம் மார்க் பண்ணணும். 8th Roman questions based on higher order thinking, HOT, உயர் சிந்தனை வினாக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், why it is important to wear helmet while riding a bike? இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது தலைக்கவசம் அணிவது முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சிடென்ட்ஸ் which happen while riding a bike cause head injuries. இருசக்கர வாகனங்களில் செல்லும் பொழுது விபத்து ஏற்பட்டால் அவை தலைக்காயங்களை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. These head injuries are fatal and cause death. இம்மாதிரியான தலைக்காயங்கள் தீங்கு விளைவிக்கக்கூடிய, உயிரையே கொல்லும் அளவிற்கு காரணமாக அமைகின்றன. In order to protect the head and brain from head injuries, one should wear a helmet while riding a two-wheeler. ஒருவர் தன்னுடைய தலை மற்றும் மூளையினை தலைக்காயங்களிலிருந்து காத்து கொள்ள வேண்டுமெனில் இருசக்கர வாகனங்களில் செல்லும் பொழுது தலைக்கவசத்தை அணிந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
Second question, eating fast food and junk food affects our health. Justify. துரித உணவையும் ஊட்டச்சத்து குறைந்த உணவையும் சாப்பிடுவது நம்மளுடைய ஆரோக்கியத்தை குலைக்கக்கூடியது, நியாயப்படுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் ஜங்க் ஃபுட் டோன்ட் ஹாவ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் ஆர் ஃபைபர் கண்டென்ட். துரித உணவும் ஊட்டச்சத்து குறைந்த உணவுகளிலும் பழங்கள், காய்கறிகள் அல்லது நார்ச்சத்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈட்டிங் திஸ் ஃபுட் காசஸ் ஒபிசிட்டி, டிப்ரெஷன், ஹார்ட் டிசீசஸ், டயபெட்டிஸ் டைப் 2, கேன்சர் அண்ட் ஏர்லி டெத். இம்மாதிரியான துரித உணவையும் ஊட்டச்சத்து குறைந்த உணவுகளையும் உட்கொள்வதால் ஒபிசிட்டி உடல் பருமன், டிப்ரெஷன் மன அழுத்தம், ஹார்ட் டிசீசஸ் இதய கோளாறுகள், டயபெட்டிஸ் டைப் 2 நீரிழிவு நோய் 2வது வகை, கேன்சர் புற்றுநோய் மற்றும் ஏர்லி டெத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறு வயதிலேயே இறத்தல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும், அதுக்கு காரணமாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. As fast food and junk food are harmful to our health, we should avoid eating them. துரித உணவுகளும் ஊட்டச்சத்து குறைந்த உணவுகளும் தீங்கு விளைவிக்கக்கூடியது நமது உடல் ஆரோக்கியத்துக்கு. அதனால் அது என்ன பண்ணணும்? We should avoid eating them. அதை நாம் தவிர்த்தல் வேண்டும்.